சப்ஸ்கேல் பாட், அதாவது மனுஷங்க ஏறி உட்காரக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்காது, அதோட சின்னதாக இருக்கும். அந்த பாட் வந்து லெவிடேட் பண்ணி போகிற மாதிரி இப்போது ட்ரையல் பண்ணிகிட்ருக்கோம். தமிழர்களுக்கான சாபக்கேடு, நமக்கு எக்ஸாக்டாக பிராண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில் தே ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் விக்சித் பாரத் 2047 வந்து அமிர்த் கால் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானில் வந்து ஹைப்பர் லூப்பை ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. லைஃப் இஸ் நாட் அ புஃபே, இட்ஸ் அ புக்கே, ரைட்? ஸோ நம்ம வந்து லைஃப்பில் வி கேனாட் பிக் அண்ட் சூஸ் வாட் வி வாண்ட். ஒரு இடத்துக்கு போனோம்னா இட் வில் கம் இன் அ பஞ்ச். இந்த பிச்சுன்றது ஆக்சுவலாக தமிழ் வார்த்தை. நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு பேர் தான் பிச்சு. அக்னிகுல் பற்றி பேசணும். தென் வி ஆல்சோ டாக்ட் அபவுட் யுவர் ePlane. ஹைப்பர்லூப்பும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த ஹைப்பர்லூப்னா என்ன? வி ஒன்லி சீன் எலான் மஸ்க் வீடியோஸ் ஆஃப் சம் ட்ரெயின் கோயிங் ரியலி ஃபாஸ்ட். அவ்வளோதான் எங்களுக்கு ஹைப்பர்லூப் பற்றி தெரியும். பட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹைப்பர்லூப்? இஸ் தட் த ஃபியூச்சர்? எஸ், ஹைப்பர்லூப் வந்து ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ளே ஒரு பாட்னு சொல்லுவாங்க. பாடுங்கிறது வந்து பேசிக்கலி ஒரு பெரிய பஸ்ஸுன்னு சொல்லலாம், ரைட்? ஒரு சின்ன பஸ், எந்த சைஸில் வேணால் நம்ம அந்த பாடை வடிவமைக்கலாம். 80 பேர் கொண்ட பாடாக இருக்கலாம், எல்லாம் 40 பேர் கொண்ட பாடாக இருக்கலாம். பெரிய பஸ் எல்லாம் மினி பஸ் எந்த மாதிரி. பட் இட்ஸ் பேசிக்கலி இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அது. பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி an electric vehicle, it's more like an electromagnetic vehicle. ஸோ இது வந்து ஒரு லெவல் மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தரையில் போக மாட்டோம். ஸோ தரையிலேருந்து கொஞ்சம் மேலே மிதப்போம். ஸோ அதுக்கு வந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ மேக்லெவ் இஸ் த டெக்னாலஜி பிஹைண்ட் தட். ஸோ இந்த பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ் வந்து அந்த ட்ராக்கை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து நிற்கும். நமக்கு வந்து சக்கரம் தேவையில்லை. ஸோ சக்கரம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் நமக்கு போயிடும். வேக்யூம் டியூப்பில் போகிறதுனால அந்த எதிர்க்கக்கூடிய அந்த காற்று எதிர்ப்பு சக்தியும் போயிடும். ஸோ அதனால் காற்று எதிர்ப்பும் இல்லை, சக்கரத்துலேயும் நமக்கு ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்படின்னும் போது ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ அதுக்கு ஃபாஸ்ட்டாக போகக்கூடியதுக்கான பவரும் குறைச்சலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நிறைய பவர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இங்கே. ஸோ எஃபெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் அண்ட் அவுட் எலக்ட்ரிக்னால சோலார்லேருந்து நம்ம பவர் எடுக்கலாம். இந்த டியூப் மேலே அங்கேயும் சோலார் பேனல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த பவரே போதுமானதாக இருக்கும். அதனால் டோட்டலி க்ரீன். ஸோ நம்ம வந்து எரிபொருள்லாம் ஒன்றும் எரிக்கலை. அண்ட் செகண்ட் இஸ் பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் நம்ம இந்த ரெண்டு ஃப்ரிக்ஷன் எடுத்துகிட்டதுனால. ஸோ வாட் எவர் வி யூஸ் டு திங்க், நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுன்னா அதுக்கு நிறைய செலவழிக்கணும், அது வந்து பூமிக்கு கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு புது டெக்னாலஜி. ஸோ ரெண்டையுமே வந்து குறைக்குது. ஸோ மூணாவது கேள்வி என்னென்னா, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும். ஸோ எங்களோட கணக்குப்படி வந்து இப்போ சென்னை டு பெங்களூர் அது ஒரு டிஸ்டன்ஸாக எடுத்தீங்க, இல்லை சென்னை டு திருச்சி, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னாங்க, நீங்கள் வந்து சென்னை டு திருச்சி சேம் டிஸ்டன்ஸ் 350 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே, ரைட்? ஸோ முதல் கட்டமாக வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னா ஒரு 600 km/h போகணும். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் முதல்ல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து மிடில் ஆஃப் த சிட்டி டு மிடில் ஆஃப் த சிட்டி. அதாவது இப்போது சென்னை சென்ட்ரல்லேருந்து அங்கே பெங்களூர் வாட் எவர் தே ஆர் காலிங் இட், பெங்களூர் சிட்டி ஸ்டேஷன், ஸோ மெஜஸ்டிக்கு. ஸோ அதுக்கு வந்து வித்தின் 35 மினிட்ஸ் அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு அப்படி ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். இல்லை ePlaneல போகலாம், ரைட்? ஸோ அங்கேருந்து 10 மினிட்ஸ் ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம். பட் போக போக வந்து இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது 1200 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் தீஸ் டூ பிளேசஸ் 15 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ePlaneல 10 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ டைம் தான் இன்னும் ரொம்ப அதிகமான காஸ்ட்லியஸ்ட் பொருள் ஆகிடும். பட் காஸ்ட்லியஸ்ட் இல்லை, அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து வாட் வி ஆர் திங்கிங் இஸ் ஒரு 1500 rupees to 2000 rupees பர் டிக்கெட். கிட்டத்தட்ட ஃப்ளைட்டு அதை விட காஸ்ட்லியாக இருக்குது, ஃப்ளைட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ளைட் லைக் டைம் வித் ட்ரெயின் லைக் ப்ரைஸ். தட் இஸ் தி
பட் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நம்ம ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குமா? ஸோ ரயில்வே இல்ல ட்ராக் மெட்ரோ ஒட்டியே, மாரி இருக்குமா? ரயில்வே ட்ராக்கோ இல்லை ஹைவே ஒட்டியோ வந்து ஒரு டியூப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டியூபுக்குள்ளே ஒரு ரயில் இருக்கும். அந்த ரயில் மேலே இது பறக்கும். பட் இதெல்லாம் எப்போ வரும்? இப்போ வந்து இந்த தையூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர்ஸ் 410 மீட்டர்ஸ்க்கு வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ட்ராக் போட்டுட்டோம், டியூப் போட்டோம். ஸோ அது வந்து 2 மீட்டர் டியூப். இட்ஸ் எ சப்ஸ்கேல் டியூப். அதில் வந்து ஒரு சப்ஸ்கேல் பாட், அதாவது மனுஷங்க ஏறி உட்காரக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்காது, அதோட சின்னதாக இருக்கும். அந்த பாட் வந்து லெவிடேட் பண்ணி போகிற மாதிரி இப்போது ட்ரையல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து இன்னும் ஒரு 1 or 2 மேபி 1 month அதுக்குள்ளே முடிஞ்சிடும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் மந்தில் வந்து வி வில் டெமான்ஸ்ட்ரேட் தட், அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இதே நாங்கள் பெருசுப்படுத்தணும். ஸோ பெருசுப்படுத்துறதுக்கு இப்போ மனுஷங்களோ இல்லை கார்கோ போகணும் அப்படின்னா, கார்கோனா அந்த பெரிய கண்டெய்னர் இருக்குல்ல, லாரி பின்னால் உட்காந்து அந்த மாதிரியான கண்டெய்னர் போகணும் அப்படின்னா ஒரு 5 மீட்டர் டயாமீட்டருக்கு. இப்போ மெட்ரோக்கெலாம் வந்து டனல் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 5+ மீட்டர்ஸ். அது இந்த 5 மீட்டர் நம்ம மெட்ரோ அளவுக்கு அவ்வளோ பெரிய பாடு தேவையில்லை, அதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏர்க்ராஃப்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய கேபினாக இருக்குது. இப்போ மெட்ரோ வந்து அதோட தாராளமாக இருக்கும், மக்கள் நின்றுட்டுலாம் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் மாதிரியான கேபின் வச்சு போனீங்கன்னா ஒரு 5 மீட்டர்ஸ் தாராளமாக போதும் இந்த டியூபுக்கு. ஸோ 5 மீட்டர் டியூப்பில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்து 2025 இருக்கோம்னா 2030 வந்து டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சென்னை, பெங்களூர், அந்த மாதிரி சென்னை, திருச்சி, ஆல் தீஸ் திங்ஸ் we can start doing. So that will take another 5 years to implement. So within about 10 years we can expect this. Yeah. So இங்கே ஆக்சுவலாக இந்தியன் ரயில்வேஸில் வந்து இந்த இப்போது கவர்மெண்ட்டில் they are talking about this விக்சித் பாரத் 2047 வந்து அம்ரித் கால் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானில் வந்து ஹைப்பர் லூப்பை ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ 2047 வந்து இந்தியாவில் வந்து ஒரு வெரி டீசென்ட் ஹைப்பர் லூப் நெட்வொர்க் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நைஸ், ஓகே, வெரி நைஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ நீங்கள் எல்லா கம்பெனியுமே இட் இஸ் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆர் டு யூ ஆல்சோ ஹேவ் கம்பெனிஸ் ஆர் பூட் ஸ்டார்ட்? எல்லா கம்பெனியுமே வந்து ஆரம்பத்தில் பூட் ஸ்டாப் தான் பண்ணியிருப்போம். ஸோ வி வுட் ஹவ் புட் அபவுட் some 30-40 lakhs 50 lakhs அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ சில கம்பெனிஸ் ஐ எம் அட்வைசிங் விச் ஆர் இன் their infancy before taking investor money, they are being bootstrapped. பட் இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலி ஒரு டீப் டெக் கம்பெனிஸ்லேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா கன்வென்ஷனலாக அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது வாட் இஸ் மை எக்ஸிட் பிளான்னு கேட்பாங்க. ஸோ இங்கே எக்ஸிட் பிளானுக்கு இப்போ நம்ம இமீடியட்டாக பேசுகிறோம் 5 years 10 years 7 years மினிமம் பேசுகிறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்? வாட் டு தே லுக் அட் while investing in deep tech? So I think all investors are actually looking at a 7-year exit, right? 7 to 10 years maximum. Deep tech na maybe they will wait for 10 years இருக்கலாம். பட் அது எப்படின்னா லைக் லெட்ஸ் சே த சீட் இன்வெஸ்டர் will exit. இப்போ இது ஃபார்மா கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு ட்ரக் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும், 7-8 years 20 வருஷம் கூட ஆகும். 20 வருஷம் கூட. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 7 வருஷம் கழிச்சு ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்காடான்னு கேட்பாங்க. ஸோ ஆமாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா தங்களோட ஸ்டேக்கை வந்து இன்னொருத்தருக்கு விற்றுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் வந்து அவ்வளோ மோசம் கிடையாது. ஸோ ஒரு 7 yearsக்குள்ளே வந்து வி ஷுட் ஆக்சுவலி ட்ரை டு லுக் ஃபார் கமர்ஷியலைசேஷன். ஸோ கமர்ஷியலைசேஷன் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸோ இந்தியன் கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே வந்து கமர்ஷியலைசேஷன் வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகும். ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் அண்ட் இதெல்லாம் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ். ஏரோஸ்பேஸில் வந்து மினிமம் யூனிக்கான இருக்கணும், ரைட்? இல்லைனா வி cannot capture the market. So we have to get to that point by the time we are commercializing. அந்த மாதிரி. So that is the kind of situation. So they will exit when we try to commercialize. ஓகே, பட் என்ன மாதிரி பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இப்போவே பண்ணுறீங்க? டூ யூ டூ பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ்? ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அது கமர்ஷியலைஸ் ஆக போகுது அண்ட் இதெல்லாமே புதுசு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது வந்து ஒரு தமிழர்களுக்கான சாபக்கேடு. நமக்கு எக்ஸாக்டாக பிராண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிராண்டிங்கிறதே வந்து வி டோன்ட் எக்ஸாக்ட்லி டூ வெரி வெல், டு பி ஆனஸ்ட் வித் யூ. வேலை பண்ணணும், நம்ம ஒழுங்காக அது மாதிரி தட் இஸ் த ஃபோக்கஸ், தட் இஸ் வாட் வி டூ. பட் பண்ண வேலையை காமிச்சு நம்ம வந்து பெருமைப்படுத்திக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஸோ மனசாட்சிக்கு விரோதமாக
ஒன்றும் செய்ய மாட்டோன்னு. தட் இஸ் வாட் வி டூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட வந்து லிங்க்டின்ல வி ஹவ் பீன் போஸ்டிங் அ லாட். இப்போ ரீசெண்டாக ePlaneல. பட் ஒன்லி சப்ஸ்டான்ஷியல் ஸ்டஃப். என்ன விஷயம் இருந்தால் தான் போஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா போஸ்ட் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஆக்சுவலி சில சமயம் வந்து நிறைய போஸ்ட் பண்ணாமல் கூட விட்டுடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தலையை செஞ்சுட்டு ஐயோ இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே வெளியே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. அதான் விஷயம் நம்மளோட பிரச்சனையே. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக அங்கேருந்து சரி இதெல்லாம் அங்கேருந்து நம்ம போஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தட் இஸ் ஹவ் வி ஆர் பிராண்டிங். அதர்வைஸ் வி டோன்ட் ஹேவ் எனி கிரேட் ஸ்ட்ராட்டஜி. பட் போக என்ன ஆகும்னா அந்த வென் வி ஆர் நவ் டாக்கிங் அபவுட் ஏர் டாக்ஸி அப்போ வந்து நிறைய பப்ளிக் அக்செப்டன்ஸ் தேவைப்படும். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் ஃபார் மீ இஸ் சேஃப்டி கான்ஷியஸ்னஸ். ஸோ ஹவு டு வி ஸோ ஒன்று வந்து வி கேன் ஷோ தி சர்டிஃபையிங் ஏஜென்சி வாட் எவர் சேஃப்டி ரெக்கார்ட் இஸ் ரைட். அதுக்கு வந்து டேட்டாலாம் கொடுத்து சர்டிஃபை பண்ணுவோம். பட் மக்களுக்கெல்லாம் வந்து டேட்டாலாம் புரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா எடுத்து சொல்லணும் என்ன எக்ஸாக்டாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா முனைஞ்சு மக்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து சேஃப்டிலாம் பற்றி கவலைப்படாமல் நான் பறக்கணுன்ற மாதிரி ஒரு இதுலேயும் இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து இல்லை இது ஆக்சுவலாக சேஃபு, நீங்கள் அதையும் கொஞ்சம் பொருட்படுத்துங்கன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். பயப்படுறவங்களுக்கும் இங்கேருந்து இல்லை இது வந்து நல்லா சேஃப். அந்த மாதிரி சேஃப்டி இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் இன் ஏரோஸ்பேஸ். அதை எப்படி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் நான் பார்ப்பேன். அதில் தான் பிராண்டிங் இம்பார்ட்டண்ட்டே தவிர சும்மா பறக்கிறது நல்லா குஷன்லாம் ஜாஸ்தி வச்சு அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா ஜென்ரலி நான் நிறைய வெளியூர் ஸ்டார்ட் அப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு விஷயம் ப்ரோட்டோடைப்பாக ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஐடியேஷன் ஸ்டேஜ்லேயே வெயிட் லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. எப்படா அதை வேணும்னு ஒரு வாண்ட் ஒரு அர்ஜ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. எனக்கு நான் படித்தது எல்லாமே பியூராக டெக்னிக்கலாக இருந்தது. சரி நமக்கு இது புரியல, பட் என்ன பண்ணுறாங்க பேசிக்காக நான் நிறைய வாட்டி நான் கூட யோசிப்பேன் இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குமா அதுதான் நான் முதல்ல கேட்டேன். பட் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா அங்கேருந்து தமிழர்கள் ஆர் நாட் ஸோ குட் இன் அட்வர்டைசிங் தெரியாதுங்க ரைட் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் as a tribe we have to do something about it. Yes. So true. ஸோ ரிசர்ச்சுக்குள்ள நிறைய பொறுமை வேணும்னு ஃபஸ்ட்டு பேசணும் இல்லையா? உங்களுக்கு அது இருக்கும். பட் உங்ககிட்ட வர யங் மைண்ட்ஸுக்கும் அது இருக்குமா? ரைட் சார் நான் 15 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் அது ஒர்க் ஆகல அப்படிங்கும்போது வாட் டு யூ டெல் them to keep them motivated? இது வந்து the way to approach this is நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக் எல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்மால் வின்ஸ். ஸோ நம்ம வந்து this entire problem is broken down into lots of small milestones. ரைட். இப்போ வந்து ஒரு ப்ரொப்பலர் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரொப்பலருக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த ஏர் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த ஏர் ஃப்ரேமை லைட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்தந்த குறிக்கோளை நோக்கி அவங்க போகணும். ஸோ அது மாதிரி இன்ச்சாக அவங்க நகருவாங்க. ஸோ இப்போ 2 வாரம் கழித்து அவங்க வந்து ஒரு இன்ச்சில் நகர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையே வந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கும். எல்லாருக்குமே இப்படி தான். ஆனால் நமக்கு தெரியாது நம்ம இன்னும் பெரிய பயணத்தை போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஒரு பெரிய நெடுநாளைய பயணம் வந்து எப்போவுமே இந்த ஒவ்வொரு அடியும் தான் நகர்த்துவோம். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் டு மேனேஜ். இட் இஸ் நாட் அபவுட் யங்ஸ்டர்ஸ், ஓல்டு, ப்ரொஃபஸர், அதெல்லாம் கிடையாது. எல்லா மனுஷங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ட்ரூ. ரைட். ஸோ சம் பிரின்சிபல்ஸ் தட் யூ ஃபாலோ. ஏன்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கும். சம் ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் தே ஃபாலோ. ஒரு ரிசர்ச் லேபில் தெர் ஆர் சம் திங்ஸ் தட் யூ ஃபாலோ வேர் வீ கேன் ஆல்சோ யூஸ் இட் இன் ஆர் டெய்லி லைஃப்ஸ் ஆர் எங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்லங்கிற மாதிரி சம் ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ஆக்சுவலி ட்ரிவன் பை த இண்டஸ்ட்ரி. ஸோ அதெல்லாம் வந்து எங்களால் ஒன்றுமே we can't do anything. We can't invent anything. We cannot avoid anything. எல்லாமே அப்படி தான் பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணணும். பர்டிகுலர்லி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் டிசிப்ளின் ரொம்ப தேவை. வி ஹாவ் டு ஃபாலோ ப்ராசஸஸ், டாக்குமெண்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஒரு தும்மினா அங்கேயும் தும்மினான்னு எழுதிக்கிச்சுக்கணும் மாதிரி ரைட். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி காமிக்கணும் இவங்கக்கிட்ட, சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிக்கிட்ட நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன குரூப்பாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு பெரிய குரூப் ஆகும்போது இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ண தான் எல்லோரும் அங்கேருந்து சில பேர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அவங்க பண்ணதெல்லாம் எப்படி ரீட்டைன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக தான் இருக்கும். பட் எது என்னுடைய பர்சனல் இது அனுபவத்தில்
நான் அவங்க ஒரு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் என்ன பண்ணாலும் அதை வந்து நம்ம திறமையாக பண்ணணும். ஸோ இப்போது என்னுடைய வாழ்க்கையில் அஃப்கோர்ஸ் இப்போது ரொம்ப வயசாகிட்டதுனால இதெல்லாம் பேசிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஸ்கூலில் இருக்கட்டும், பிடெக் படிக்கும்போது ஐ வாஸ் பிரான்ச் டாப்பர். எம்எஸ் பிஹெச்டிலாம் வந்து வித்தின் 4 years பண்ணிட்டேன் ஆஃப்டர் மை பிடெக் அண்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஏஸ். Then I got a bunch of awards as a faculty member. We established this National Center for Combustion R&D, very successful center by industry standards. And then these many startups. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது பரண தருணத்துலேயும் பார்த்தீங்கன்னா I would be the best. So search for global excellence. This is the key mantra. ஸோ ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா இதில் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அது ஹவு டு வி குவிக்லி ஃபைண்ட் அவுட். ஏன்னா நம்ம சில சமயம் நம்ம பண்ணுறதே வந்து ஒரு புது வேலையாக இருக்கும். அந்த புதுசில் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாத போது நம்ம செட் பண்ணணும். we have to set the global standards and we have to reach the global standards. ஸோ எப்போவுமே வந்து I mean this is something it's very natural for an IITian to be honest with you. ஸோ ஐஐடியில் வந்து அந்த we imbibe this or இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஐஐடிக்குள்ளே வராங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் எக்ஸலன்ஸ் ஆக்சுவலி comes very naturally and we have to uphold that. அது கஷ்டம் because it's a lifelong pursuit of excellence. So it's not so easy. இதை வந்து என்னுடைய எம்ப்ளாயீஸ் அண்ட் colleagues வந்து I have to actually keep on insisting. I have been successful with my PhD students. ஸோ என்னோட PhD ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்ல திறம்பட வேலை பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான PhD அவங்களோடதெல்லாம், அவங்க தீசிஸ்லாம் பார்த்தோன்னா அது செம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ நத்திங் இஸ் லோ ஸ்டாண்டர்ட் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி we have to feel proud about the work that we do and we have to make our land proud, our country proud, right? That's what we are here for. Right. ஸோ என்னைக்காவது இது ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கா? யூஆர் அன் அட்வைசர், யூஆர் அ ப்ரொஃபஸர், யூ ஹேவ் அபவுட் 5 companies, too many things to do. One, how do you manage your time on a daily basis? And do you ever felt it's overwhelming? எப்பயாவது ஓடி ஏதாவது பிரேக் எடுப்பேன், யோகா பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓவர்வெல்மிங் அண்டர்வெல்மிங்னா அதெல்லாம் சகஜமாக பார்த்தா அதெல்லாம். ஓகே, சில நாள் ஓவர்வெல்மிங்காக இருக்கும், சில நாள் ஓகேயாக இருக்கும். தட்ஸ் ஓகே. See, if we don't find it hard, right, then you are not working hard enough, right? நம்ம வந்து எப்பவுமே we have to actually find our limit, right? push பண்ணி we have to find the limit, right? So that's always, so you always have to find it difficult. If you're finding it easy, then you're not working hard enough. Nice. அதான் விஷயம். Interesting. அதான் விஷயம். Nice. How do you manage time? That's a difficult question. Right. என்ன சார் நீங்களே எப்படி சொன்னா எப்படி? Yeah, because that is what the problem is mainly. Time இருந்தால் எல்லாமே பண்ணலாம். So yeah, I mean everybody gets only 24 hours. So yeah, we have a very tight calendar. Yeah, so we have in fact I have metrics. How much of the time in the week am I spending on like let's say ePlane-ல டெக்னிக்கலாக E200X-ல எவ்வளோ செலவழிக்கிறேன், how much I'm spending on administrative matters, non-technical matters. இதெல்லாம் நீங்க ட்ராக் பண்றீங்க? ஓ நைஸ். எப்படி ஆப்ஸ் or no, I mean you have a Google calendar, you have a color coded categorize it. Nice. So AI முன்னாடி ரிசர்ச் எப்படி இருந்தது? Are you using AI for your research? Has it accelerated your results in any way? Accelerated-ன்றதுக்கு பதிலாக we can do new things with AI, right? So for example, we are called ePlane.ai. So the reason for that is our aircraft are all autonomous. That means theoretically எனக்கு பைலட் தேவையில்லை. இன்ஃபேக்ட் பைலட் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம், ஏன்னா அந்த பைலட் எரர்னால பிரச்சனை வரும், ஹியூமன் எரர் நிறைய. ஆல்மோஸ்ட் ஏவியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் பைலட் எரர், இன்ஸ்பைட் ஆஃப் மோஸ்ட் ஏர்க்ராஃப்ட் பீயிங் ஆட்டோ பைலட், ரைட்? ஸோ we are doing a lot of drones which are all unmanned. They are all autonomous. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரெசிஷனாக வித்தின் அபவுட் 2 centimeters அக்யூரசிக்குள்ளே அங்கேருந்து லேண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் அல்காரிதம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய கேமராஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர்லெஸ் கார்ஸில் இதான் பண்ணுறாங்க.
right? So same kind of thing. So நிறைய cameras, lidars, radars. So we do sensor fusion. நார்மல் கேமரா வச்சுட்டே எப்படி டெப்த் கண்டுபிடிக்கிறது as we fly. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஏஐ பேஸ்ட் தான். ஸோ we have lots of training data sets. அந்த டேட்டா செட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுவோம் இமேஜஸ் வச்சுட்டு. ஸோ we will actually be able to try to get the accuracy required for detecting the depth or the field of view, segmentation, identifying obstacles, avoiding obstacles. எல்லாமே வந்து there is a lot of AI content in it. ஓகே. ஸோ நீங்களே ஒரு எல்எல்எம் வச்சு நீங்களே ட்ரெயின் பண்ணி LLM யூஸ் பண்ணல because we are not actually working with language so far, right? So this is actually அது வந்து ஒரு ஸ்டேஜில் வரும். So what I am imagining is but see the LLMலாம் வந்து it's actually making things accelerated நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ என்னோட ஒரிஜினல் கனவுன்னு சொல்லாமே என்னென்னா we should actually have no pilot, so people get in and the பிளேன் வந்து பேசஞ்சரோட பேசணும். எங்கே போனோம் எப்படி இருக்கீங்க, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஆமாம் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்களா இல்லை அப்படின்லாம். ஸோ ஆல் ஆஃப் தட் ஸ்டஃப் அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப தேவைப்படும். வராஸ் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இட்ஸ் ஆல் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வச்சு தான் வேலை பண்ணிகிட்ருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஸோ அது தவிர டு யூ யூஸ் ஏஐ எனிவேர் எல்ஸ்? ePlane தவிர வேறு எங்கேயாவது? ePlane தவிர வந்து அஃப்கோர்ஸ் இதில் வந்து இப்போ கேலக்ஸை இஸ் அவர் சேட்டலைட் கம்பெனி. அது அவுட் அண்ட் அவுட் ஏஐ தான். வி ஆர் ட்ரைங் டு மேட்ச் சார் இமேஜஸ், சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்லேருந்து வரக்கூடிய ஐஆர் டேட்டா அண்ட் தென் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜஸ் ஆர் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ ரெண்டுத்தையும் கலந்து கட்டி எப்படி வந்து இருட்டில் பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி வெளிச்சத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவுட் அண்ட் அவுட். ஓகே. ஸோ யூஸ் இட் ஃபார் a lot of analytics also. Absolutely. Yeah. No, it's all done on the edge. சேட்டலைட்டில் இமேஜ் அங்கேயே பண்ணி அங்கேருந்து நமக்கு வந்து நமக்கு என்ன நம்ம எப்படி பார்க்கணும்னு தேவைப்படுதோ அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். யூ டோன்ட் டூ எனி போஸ்ட் ப்ராசஸிங், எல்லாம் அங்கேயே பண்ணிட்டு. ஸோ ஒரு கம்பெனினா ப்ராஃபிட்டும் இருக்கணும், லாஸும் இருக்கணும் இல்லையா? ஐ மீன் இட்ஸ் ஆல் அபவுட் பிஎன்எல். இன்கமும் இருக்கணும், எக்ஸ்பென்ஸும் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கமர்ஷியலாக போகாதப்போ, நமக்கு ரெவென்யூ வராதப்போ, எல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்கும்போது how does it feel or how do you find a balance? Do you do anything else to get an income? இல்லை இன்வெஸ்டர் தான் இன்கம் கொடுக்குறாங்க. That's why we get investments. Yeah, that is what is called as deep tech investments. So it's called patient capital. So there are investors who are interested in these long term projects. But see, you have to actually think from the investor's point of view. அவங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக என்ன இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் இன் P&L, ரைட்? பட் இது இந்த ஏதோ சொல்லுவாங்களே, இது சின்ன கல் பெத்த லாபம், தட் கைண்ட் ஆஃப் திங், ரைட்? ஸோ தட் இஸ் they are putting in money so that after some period you will get like a lot of money. Adan idea. Multiple times returns. So in fact now I have actually been openly saying this also in Tamil Nadu circles. Nama Tamil in the event irukradnaala I would like to come back. Now what we are trying to do is create high value goods. ஒரு ராக்கெட்டோ இல்லை ஒரு பிளேனோ இதுதான் வந்து ஹை வேல்யூ குட்ஸ். ஸோ நம்ம போடுற எஃபர்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ திருகாணி இதிலெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நேராக எடுக்கும்போதே இங்கேருந்து ஒரு பிளேன் பண்ணலாமா, ராக்கெட் பண்ணலாமா அப்படின்னா நம்ம கடைசியில் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து நம்ம மாஸ் மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னும்போது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னை இஸ் ஆக்சுவலி டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா சென்னை மேக்ஸ் மோர் கார்ஸ் தென் டெட்ராய்ட். ஸோ டெட்ராய்ட் தான் நியாயமாக பார்த்தோன்னா சென்னை ஆஃப் யூஎஸ்னு சொல்லிக்கணும். பட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, நம்மளும் அதெல்லாம் கேட்க மாட்டோம், ரைட்? அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. பட் அவங்க வந்து they are making millions of cars, whereas நம்ம வந்து ஒரு thousands or lakhs of planes பண்ணாலே போதும். ஏன்னா பிளேன்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூ அதிகம். thousands of or hundreds of rockets பண்ணாலே போதும், ஏன்னா ராக்கெட்ஸோடைய வேல்யூ அதிகம். ஸோ இவங்க ஏன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹை வேல்யூ ப்ராடக்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதில் அந்த P&L வந்து P கிடைக்கும்போது, ரைட், இட்ஸ் ஆக்சுவலி ஆமாம் பயங்கரமாக கிடைக்கும்ன்ற ஐடியா தான். திஸ் இஸ் பேசிக். ஆமாம், திஸ் இஸ் டெஃபினெட்லி வர்த் தி வெயிட். ஸோ அதுதான் வந்து பேஷண்ட் கேபிட்டல்னு பேர். ஓகே. பட் ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளோ பேருக்கு பிச் பண்ணியிருப்பீங்க?
என்னோட பிட்ச் வந்து கணக்கு வழக்கு கிடையாது. ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும். 500 பேர் இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட் ஏஸ், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. பட் ஒரு வாட்டி அந்த பிட்ச் ரிஜெக்ட் ஆகும்போது ஹவு டஸ் இட் ஃபீல்? லைக் மேபி ஹீஸ் நாட் தி ரைட் பர்சன். பிட்ச் ரிஜெக்ட் ஆகிறது வந்து இஸ் பார்ட் ஆஃப் த டீல். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோன்னா ஐ டென்ட் பிட்ச் வெல், ஓகே. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா மேபி அந்த இன்வெஸ்டருக்கு கொடுத்து வைக்கல. கரெக்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி a two-way street. அவங்க ஒன்றும் இங்கே எனக்கு ஃப்ரீயாக காசு கொடுக்கல, ரைட். அவன் டேக்கிங் வந்து தே ஆர் டேக்கிங் ஸ்டேக். ஸோ நான் வந்து பாடுபட்டு தான் என்னோடய கம்பெனி நடத்திட்டுருக்கேன். அவங்க அந்த அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அந்த மாதிரி இருக்கலாம், ரைட். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ கேன் pitch better, right, but it depends on the investor. So now the reason why we do 600-700 investors is because எந்த இன்வெஸ்டர் வந்து கன்வின்ஸ் ஆகவும் தெரியாது. So it is our job to pitch as best as we can, convince them as much as we can. But many investors வந்து என்ன பண்ணுவாங்க, when they start a pitch session தெளிவாக சொல்லிடுவாங்க, இதுதான் எங்களோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ரைட். எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ரைட். அப்படி இருந்தாலுமே வந்து நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா கேபிட்டல் ஆக்சுவலி இஸ் டிஃபிகல்ட். ஸோ கெட்டிங் திஸ் பேஷண்ட் கேபிட்டல் இஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட். ஸோ வி ஹேவ் டு கோ த்ரூ த டிஃபிகல்ட்டி, ரைட். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஏஸ் கிடைக்கிது அப்படின்னா நிறைய பரீட்சை எழுதி தானே கிடச்சிருக்கு. அந்த பரீட்சைலாம் எவ்வளோ மார்க்குன்னு நான் சொல்லலையே. இல்லை, ஏன்னா நான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் அப் சர்க்கிளில் ஐ ஸ்பீக் டு அ லாட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் ஆல்சோ. தே லூஸ் தேர் கான்ஃபிடன்ஸ் வென் த பிட்ச் டஸ் நாட் கோ வெல் ஆர் வென் தே டோன்ட் கெட் த மனி தட் தே வாண்ட். அதில் வந்து ஐ ஹவ் ஆக்சுவலி ஃபவுண்ட் ஸ்ரீநாத் இஸ் ஆக்சுவலி a very good inspiration. So the hallmark of a founder is never take no for an answer, ரைட். யாராவது நோ சொன்னாங்கன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் இன்வெஸ்டர் வருவாங்க அப்படின்னு தான் எப்போவுமே போகணும். ஸோ அந்த மொமெண்ட்டில் நமக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி. பட் அடுத்த மொமெண்ட்டில் உடனே இங்கேருந்து மீசை முறுக்கிட்டு கிளம்பணும், வேறு வழி இல்லை. பட் தி பிட்ச் ஆல்சோ கெட்ஸ் பெட்டர் எவ்ரி டைம். பிட்ச் கெட்ஸ் பெட்டர். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் வந்து வி ஆக்சுவலி ஹாவ் டம்மி பிச்சஸ். ஆமாம், ஜஸ்ட் டு ப்ராக்டிஸ். ஆமாம். ஓகே. ஸோ சில இன்வெஸ்டர்லாம் வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், தெரிஞ்சு அவங்களே கூட சொல்லுவாங்க ப்ராஃப் இது வி ஆர் நாட் குட் ஃபார் யூ, பட் யூ கேன் ஆக்சுவலி யூஸ் அஸ் ஃபார் சவுண்டிங் போர்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு, பிகாஸ் ஒன் திங் ஐ லேர்ன்ட் அபவுட் ஃப்ரம் டீச்சிங் இஸ் நம்மக்கிட்ட ஐடியா இருக்கலாம், பட் அதை எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறோன்னு இருக்குது, அது இம்பார்ட்டண்ட், ரைட். யூ ஹேவ் டு மேக் சென்ஸ் டு சம்படி. அது அவங்க வந்து ஆர் தே ஃபைண்டிங் சென்ஸ் ஆர் ஆர் தே ஹேவிங் டூ மெனி கொஷின்ஸ். ஸோ டீப் டெக்கில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த டீப் டெக் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்வி வரும், புரிய வைக்கிறதே கஷ்டம். பல ஆங்கிள்லேருந்து நம்ம புரிய வைக்கணும். அவங்களுக்குலாம் வந்து பேண்ட்வித் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கிடச்சிதுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. 10 கேள்வி கேட்டு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடியாது பண்ணுறாங்க. ஸோ that's what we have to go through. So ePlane இருக்கட்டும், Hyperloop இருக்கட்டும், or Agnikula இருக்கட்டும், இது எல்லாமே somewhere mobility related தான் இருக்குது. So what is the next big thing in mobility apart from this, or is there any new technologies that somebody else is working on? இங்கே வருமா இல்லை இவ்வளோதானா? இல்லை, இங்கே வருமானம் இல்லை. ஆக்சுவலாக சில பேர் வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் டெக்னாலஜிலாம் கூட இங்கேயே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சென்டர்லேயே கூட வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன் மை வியூ ஐ திங்க் electric aviation is one thing, right? So like in the eVTOLs, அதுலேருந்து இன்ட்ராசிட்டிலேருந்து இன்டர்சிட்டி போகிறது. பட் we can also actually start making larger planes, like conventional planes but that are electric, or they could be hybrid. So these things can be the next best thing. But another important thing is hypersonic aircraft. So hypersonic aircraft வந்து இப்போ சென்னையிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ 4 மணி நேரத்தில், so 18 hours instead of 4 hours, 4 மணி நேரத்தில் போக முடியுமா? அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ஆக்சுவலாக இந்தியாவிலே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து சேட்டலைட்ஸ்க்காகவோ இல்லை மிசைல்ஸ்க்காகவோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தினா கேன் வி ஹாவ் அ கேபின் விச் பீப்புள் கேன் செட், அதோட சேஃப்டி என்ன இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ I used to tell my friend, she just had a baby, 6 months ஆகுது, she's in Canada. I've not met her in 3 years. சொல்ல கொஞ்சம் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணால் குழந்தை வந்து நான் அத்தை இப்போ சென்னையில் பார்த்துட்டு சாயந்தரம் வந்துடுறேன் மம்மின்னு சொல்லிடும். அந்த டெக்னாலஜிலாம் வந்துடும். I used to just tell her. So it's possible. Yeah, we will be working on it. Okay, interesting. So the books that you love. So there are I used to read a lot of books. நிறைய
அப்புறம் வந்து போக போக டைம் கிடைக்காது போச்சு. ஸோ அன்டில் ரீசெண்ட்லி டாய்லெட்டில் உட்காந்து புக் படிப்பேன். அதில் வந்து ஒரு 2 பேஜஸ் கிளாக் பண்ணலாம் எவ்ரிடே. ஸோ ஒரு புக் படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப பெயின்ஃபுல் ஆகிடுச்சு அப்புறம். ஸோ அதையும் இப்போ விட்டுட்டேன். பட் ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஐ ஜெனரலி நான் ஃபிக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிக்ஷன்னா இட் ஹாஸ் டு பி சம் வாட் ஐ கேன் ரிலேட். ஸோ மோஸ்ட்லி இந்தியா ரிலேட்டட் ஃபிக்ஷன் இஸ் பெட்டர் ஃபார் மீ. ஐ கேன் ரிலேட் டு இட் பெட்டர். பட் நான் ஃபிக்ஷனில் வந்து the multiple genre actually. I like a lot of traditional stuff. History ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த கோயில்களுக்கெல்லாம் போனால் சிற்பங்கள்லாம் பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு இப்போ கூட இங்கேருந்து போன வாரம் பெங்களூர்லேருந்து வரும்போது கூகுள் மேப்ஸில் வந்து ஒவ்வொரு ஆறாக கடக்கும்போது அந்த காலத்தில் இவங்க பல்லவர்கள் வந்து இந்த இடத்தோட எல்லையில் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து ரிலேட். அந்த மாதிரி வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இப்போது இந்தியா முழுக்க பார்த்தோம், தமிழ்நாடே ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காலமாக இருந்திருக்கு. நம்ம வந்து இப்போ தான் வந்துட்டு ஏதோ போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ அவங்களாம் வாழ்ந்து கெட்டவங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம திருப்பியும் எவ்வளோ அளவுக்கு பெரிய ஆளாக ஆக முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு லோக்கலாகவே இங்கே இன்ஸ்பிரேஷன் வந்து புக்ஸ் படிக்கிறதுனால தான் வரும். அப்போ உங்களுக்கு லாங்குவேஜஸ்லேயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு? கவிதை இதெல்லாம், இப்போ பாரதியார் கவிதை இதெல்லாம் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. என் பிரதருக்கு அந்த ஹேபிட் உண்டு. ஸோ அவருக்கு வந்து கிரந்தம் எழுத படிக்க தெரியும். ஸோ வீக்கெண்டில் என்ன பண்ணுவார்னா, தஞ்சாவூரில் இருந்தோன்னா ஏதாவது ஒரு பழைய கோயில் இடிஞ்சு விழுந்து ஆல்மோஸ்ட் யாருமே பார்க்காத இருக்கிற செவத்தில் அதில் என்ன எழுதிருக்குன்னு வந்துட்டு அதோட கதையெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணுவார். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. அவ்வளோலாம் இப்போ டைமும் இல்லை எனக்கு அவ்வளோ இது பெருன கெப்பாசிட்டி இல்லை. ஓகே, நைஸ். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர். இது மாதிரி நிறையா பிடிச்சவங்க நான் பார்த்தது கிடையாது. ரைட், ஜென்ரலி பீப்புள் ஆர் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்ட்ரி. பட் நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா they kind of predict the future very well. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு பரிமாணத்தில் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரி டெஃபினெட்லி இஸ் கோயிங் த்ரூ அ சர்க்கிள். இப்போது we are going through a full circle. I think India வந்து is actually getting back to where it was about 200-300 years back. ஸோ அதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் இன் த யூஎஸ், அவங்களாம் அனாவசியமாக அங்கே தங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது. பிகாஸ் இங்கே வந்து பயங்கர ஹேப்பனிங் பிளேஸ், ரைட்? அண்ட் டு பி ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு அவர் கண்ட்ரி டு கெட் பேக் டு வேர் இட் வாஸ் இஸ் அ கிரேட் திங், ரைட்? தட் இஸ் வாட் கிவ்ஸ் அஸ் லாட் மோர் ப்ளஷர். ஸோ அண்ட் அது இங்கே இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறவங்க வந்து சும்மா இங்கேருந்து வெளியிலலாம் தேடிட்டு இருக்காமல் இங்கேயே எப்படி நம்ம ஊரை இங்கேருந்து இன்னும் நம்ம ஊரை நல்லது பெருசுப்படுத்தணும்னா இங்கேருந்து வேலை பண்ண தான் முடியும். ஸோ தோஸ் திங்ஸ் த ரீடிங் ஆஃப் மை புக்ஸ் இஸ் அரவுண்ட் தட். அந்த மாதிரி தீம்ஸில் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர் தேர் அப்படின்னு. உனக்கு அங்கே செப்டோ இருக்கா? இல்லை, நீ ஒரு வெங்காயம் வாங்கணும்னாலும் யூ வில் ஹேவ் டு டிரைவ். குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஐ ஹேவ் திஸ் ஃப்ரேஸ், லைஃப் இஸ் நாட் அ புஃபே, இட்ஸ் அ புக்கே, ரைட்? ஸோ நம்ம வந்து லைஃப்பில் வி கேனாட் பிக் அண்ட் சூஸ் வாட் வி வாண்ட். ஒரு இடத்துக்கு போனோம்னா இட் வில் கம் இன் அ பஞ்ச், ரைட்? ஸோ யூ மே ஹாவ் அ வெரி லார்ஜ் ஹவுஸ் இன் அமெரிக்கா, but you will have to get into your car to get whatever you want. Correct. You can't afford. So you are your driver first before you are whatever you are, right? So that is the bouquet that they have. Inge vande even the richest person could actually be living in only an apartment, but it could be a fairly good deluxe apartment or something. Namak ketadala inge venumo adala kadakide. So this is this bouquet. So we have to understand what bouquet we want and accept it in completely. Instead of saying that எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா இங்கே சொல்லிட்டு இருந்தா, இட்ஸ் நாட் அ புஃபே. லைஃப் இஸ் நாட் அ புஃபே. யூ கேனாட் பிக் வாட் எவர். அகைன் ஒன் லாஸ்ட் क्वेश्चन ஆன் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களோட ஒரு டெய்லி டைம் ஸ்லாட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ரூட்டீன் இருக்குமா? ஸோ ஐ எம் கீப்பிங் ட்ராக் ஆஃப் மை டைம் ஸோ தட் மை மேக்ஸிமம் எஃபர்ட் வில் ஆக்சுவலி கோ டுவர்ட்ஸ் E200X தான். ஸோ வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆன் எவ்ரி திங் எல்ஸ், இன்க்ளூடிங் ஈவன் இன் ePlane. ஸோ ePlaneலேயே வந்து there are multiple things to do. ஆமாம், ரைட்? ஸோ we are running a company. அதில் நிறைய நான் டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும், பிராண்டிங், அது ஆப்ரேஷன்ஸ், ஃபைனான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ யா, பட் ஐ ஹாவ் டு ஒர்க் 24/7. அது ஒன்று இருக்குது. பட் ஸோ வி ஆக்சுவலி ட்ராக் ஃபார் ஆல் மை அதர் கம்பெனிஸ். தெர் ஆர் திஸ் திங் கோஃபவுண்டர்ஸ். ஸோ அவங்க வந்து முக்கால்வாசி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ இன்வெஸ்டர்கிட்டலாம் இங்கேருந்து போய் பேசணும், பிச் பண்ணணும் அப்படின்னா they will actually find a slot. So and that will be once in a while.
And your skills are complementary. ஆமாம். ஸோ I don't have to spend too much time, fortunately, on other pitches. But in general, deep techல பார்த்தீங்கன்னா it's actually a continuous fundraise process. ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கணும் ஃபண்ட்ரைஸ்க்கு. ஸோ இப்போ ஆரம்பிச்சாதான் அது இந்த ஃபண்ட்ஸ் அது ஆக்சுவலாக தேடி வந்துடும். இந்த பிச்சுன்றது ஆக்சுவலாக தமிழ் வார்த்தை. நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு பேர் தான் பிச்சு. ரைட், அதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கணும். இப்படி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறத வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சிஓட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, கடன் வாங்குறத கொண்டாடுறோம் இப்போ, ஹவ் இஸ் தட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு. கரெக்ட். ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து P&L, கஸ்டமர் அக்விசிஷன், ரெவென்யூஸ் லாபம். மெனி டைம்ஸ் வந்து ரெவென்யூஸே இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்கிறாங்க. பட் தே ஆர் கண்டினியூஸ்லி பேர்னிங். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக உங்களுக்கு யூனிட் எக்கனாமிக்ஸ் பாசிட்டிவாக, தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் வெரி ஹெல்த்தி ஃபார் அ பிஸ்னஸ். அதிலலாம் தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து குழப்பவே கூடாது. நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து இது வருமானம் வருதா, லாபம் வருதா, அது வரலன்னா நான் வந்து பிச்சை எடுக்கணுமா, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம இறங்கவே கூடாது. இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், தப்பே இல்லை. ரைட். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்த ஊர் பயங்கர ஹம்பிள், பிராண்டிங் பண்ண தெரியலன்னு சொன்னால் கூட இந்த ஊர் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட தான் நான் என்ன நிறையா பார்க்குறேன் அப்படின்னா, பில்டிங் ஃபார் லாங் டேர்ம், அந்த ஸ்டெபிலிட்டி, நாட் செலிப்ரேட்டிங் தி பர்ன், இதெல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? வெரி கோர் எத்திக்கல் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா இங்கே ஊரில் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் இட்ஸ் a very industrial state. So you will find starting from MSMEs onwards, so many businesses, so many factories, நிறைய டெக்னிக்கல் கான்டென்ட், technical this thing, talent. It's very rich. We have to be very happy about it. Thank you, sir. Thank you so much. Almost 1 hour மேலே எடுத்துட்டேன். Thank you, sir. Thank you so much.